போம். இது என்னுடைய பரிசுத்த வேதம். இந்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அப்படியே நான் இருக்கிறேன். இந்த வேதம் எனக்கு எது சொந்தம் என்று சொல்லுகிறதோ அது எனக்கு சொந்தமாக இருக்கிறது. இந்த வேதம் என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதை என்னால் செய்ய முடியும். இன்று நான் தைரியமாக அறிக்கை செய்கிறேன். என் மனம் மறுரூபமாகிறது. என் இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறது. இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து நான் முன்னேற்றம் அடைகிறேன். வாலாகாமல் தலையாகிறேன், கீழாகாமல் மேலாகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். நீதிமொழிகளிலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஞானத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் ஸ்கில் இன் காட்லி ரிலேஷன்ஷிப்ஸ் என்கிற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு கொடுத்த தேவ உறவுகளோடு, காட்லி ரிலேஷன்ஷிப், அஞ்ஞானிகளோடு இருக்கக்கூடிய உறவை பற்றி நான் சொல்ல வரல. காட்லி ரிலேஷன்ஷிப், சக விசுவாசிகளோடு இருக்கக்கூடிய உறவு, ஐக்கியம். அந்த ஐக்கியத்தில் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியவைகள் என்ன? ஸ்கில். இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருவேளை வயதில் மூத்தவங்களாக இருக்கலாம். பரவாயில்ல, நீங்கள் மாறி மாறி உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் யாரை பெரியவங்களுக்கு நண்பர்களாக தெரிந்தெடுத்து கொள்வது? வாலிப பசங்க யாரை நண்பர்களாக வைத்து கொள்ளுவது? யாரோடு ஐக்கியப்படுவது என்கிறதான ஞானத்தை அருமையானவர்களே நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இதில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, தனிமையாக இருப்பது நல்லதா? அதிகமான ஃப்ரெண்ட்ஸோட இருப்பதுனால வரக்கூடிய டேஞ்சர் என்ன? யாரை நண்பர்களாக நம்மளோட கூட வச்சுக்கலாம்? நல்ல நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயம் என்ன? வாய் மூலமாக என்னென்ன பிரச்சனையெல்லாம் வருது? இந்த மாதிரியான ஃபெல்லோஷிப்பில் ஆபத்துக்கள் வருகிறதே, அந்த ஆபத்திலிருந்து, பிட்ஃபால்ஸ், அந்த ஆபத்துக்களிலிருந்து நம்மளை எப்படி தப்புவிக்கிறது? காட்லி ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்க வேண்டிய முக்கியமான கேரக்டர்ஸ், ஏதுக்கள் என்ன? உண்மையாலுமே யார் தான் உண்மையான ஒரு நண்பன், உறவு என்கிற காரியத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கி அதை அப்படியே ஆரம்பிப்போம். இன்றைக்கு அருமையானவர்களே, நாம் நண்பர்களாய் பழகுகிறோமே, ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டு சகோதரர்களாக, நண்பர்களாக நாம் பழகும்போது நம் மூலமாக அவங்க வணையப்படுறாங்க, மோல்டாகிறாங்க, அல்லது அவங்க மூலமாக நாம் மோல்டாகிறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்முடைய நண்பர்கள், ஒன்று உங்களை தூக்கி விடுகிறதற்கு உதவியாய் இருப்பார்கள், அல்லது உங்களை கீழே தள்ளுறதுக்கு, இழுக்கிறதுக்கு கூட, உங்களை ஒரு டிசாஸ்டருக்குள்ளே நடத்துறது கூட இருப்பாங்க. டிசாஸ்டர் மீன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கெட்ட காரியத்துக்கு. உதாரணமாக சொல்கிறேன், ட்ரெயின் போய்கிட்டே இருக்குது. அந்த ட்ரெயின் தடமாறி ஒரு குளத்துக்குள்ளே விழுகுது, அல்லது ஒரு ஏரியில் விழுகுது. அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா கேரேஜஸும், எல்லா அந்த ரயில் பட்டியும் மொத்தமாக உளுந்து அந்த ஏரியிலையோ எதுலேயோ மூழ்கிற மாதிரி கூட உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யலாம். இதெல்லாம் இருக்குது. ஒன்று அவங்கள நம்மளை நல்ல வழிப்படுத்துவாங்க, இல்லைன்னா நம்மளுக்கே அவங்க ஆபத்தாக இருப்பாங்க, டேஞ்சராக இருப்பாங்க. இதிலெல்லாம் தேவன் நமக்கு ஒரு தெளிவான ஒரு அறிவை சாலமோன் மூலமாக நீதிமொழியில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இது இன்றைக்கி மட்டும் இல்லை, தலைமுறையாக உங்கள் தலைமுறைக்கும் பயன்படும், நீங்கள் வயதானாலும் பயன்படும். இது பேசிக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற விஸ்டம் பிரின்சிபிள்ஸு. இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க?
நமக்கு நண்பர்கள் மிக முக்கியம். நாம் யாரை தேடுறோம், யாரோட பழகுறோம், யாரோட நேரத்தை செலவழிக்கிறோம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆமேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். முதல்ல எச்சரிக்கையான ஒரு சில வசனத்தை, நீதிமொழிகள் 18வது அதிகாரம், நீதிமொழிகள் ஸ்கில் இன் காட்லி ரிலேஷன்ஷிப். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 1வது வசனம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளுகிறான். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். He breaks out against all sound judgment. அவன் தேவையில்லாமல் ஒரு சில நியாய தீர்ப்புக்குள்ளே தங்களை நுழைச்சிக்கிட்டு அதில் தன்னைத்தானே உடைத்து கொள்ளுகிறான். நான் ஒரு காரியம் சொல்கிறேன். இந்த வசனத்திலிருந்து காஷன் அகைன்ஸ்ட் ஐசோலேஷன். பிரிந்து போய் தனியாக இருக்கிறது நல்லதா? முதல்ல எச்சரிக்கை விடுறாரு. ஒருத்தன் தனியாக இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்கிறார், பிரிந்து இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்கிறார். இது துறவி மாதிரி தனியாக இருக்கிறது சமூகத்தில், இந்த சமுதாயம் என்னங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது ஒன்றும் சரியில்லை. அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்க குணாதிசயம்லாம் எனக்கு பிடிக்கல, அதனால் எனக்கு தனிஞ்சாக போகணுன்னு தான் இஷ்டமாக இருக்குது. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். சமுதாயத்தில் தன்னைத்தானே பிரித்து கொள்ளணும்னு நினைக்கிறவன், கர்த்தர் அவனுடைய குணாதிசயத்தை பார்த்து, அவனுடைய ஆட்டிடியூடை பார்த்து சொல்கிறாரு, இது சரியான ஆட்டிடியூட் கிடையாது, சரியான குணம் கிடையாது. இவன் ஏதோ ஒரு சுயநலத்துக்காக தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறான். தனிமைப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் லோனர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரெக்லெஸ்ஸாக இருப்பாங்க. அவங்க தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக்கிட்டு எல்லாரையும் குற்றம் சொல்லுவாங்க. அவங்க எவ்வளோ மோசம், இவங்க எவ்வளோ மோசம், இவங்க எவ்வளோ மோசம், எல்லாரும் மோசங்க. இவங்க நடந்துக்கிட்ட விதம் சரியில்லை, அவங்க நடந்துக்கிட்ட விதம் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, என்னை ஆளை விடுங்க, நான் ரொம்ப காயப்பட்டிருக்கிறேன், என்னை அதிகமாக காயப்படுத்தி இருக்கிறாங்க, இது மாதிரி யாருமே செஞ்சதில்லை, பொது இடத்துல என்னை கேவலப்படுத்தி இருக்கிறாங்க, பொது இடத்துல என்னை காயப்படுத்தி இருக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இதனால ஒரு காரணம் காட்டி நான் என்னை பிரித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய பார்வையில் அவங்க ரெக்லெஸ், அவங்க ஒரு அசட்டையான எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறாங்க. அவங்க தனியாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் இது சுய இச்சை தான். அவங்களால தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுக்கும் பிரயோஜனமே இருக்காது. அதனால் ஆண்டவர் முதல்லையே ஐசோலேட் பண்ணி தனியாக பிரிந்து போய், எனக்கு யாருமே நண்பர் வேணாம், எனக்கு யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி தனியாக பிரிந்து போனால் அநேக ஆபத்துக்கள் இருக்கிறது. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளுகிறான், மூடன். இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது மூடன் என்று வேதம் சொல்லுகிறது. இண்டிவிஜுவலிசத்தை தேவன் ஒன்றும் அவர் அப்போ பெருசாக நினைக்கலையா? தனியாக தானே, தனியாக இருக்கிறது தானே முக்கியம். நான் சொல்கிறேன் கேளுங்க. நமக்கு தனியாக தான் நியாய தீர்ப்பு, மொத்தமாலாம் நியாய தீர்ப்பு இல்லை. தட் மீன்ஸ் நாம் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை தனித்தனியாக தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு, இண்டிவிஜுவலாக தான் பார்க்குறாரு. அவங்கவுங்க தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருத்தனும் கடவுளுடைய சமூகத்தில் முன்பாக நிற்கணும். வேதம் அதெல்லாம் போதிக்குது.
தனிப்பட்ட விதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம் பாருங்கள். எசேக்கியேல் 18வது அதிகாரம் முழுவதுமே நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதில் தனியாக இருக்கிறத குறித்து பேசுது. வாசிப்போம் பாருங்கள். அது எப்படின்னா பர்சனல் லைஃப்பை குறித்து தேவன் பேசுகிற காரியம். ஒரு சில வசனங்களை அப்படியே வாசிக்கலாம். எசேக்கியேல் 18வது அதிகாரம், எசேக்கியேல் 18. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறதென்ன? இனிமேல் இந்த பழமொழியை சொல்லுவது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 4வது வசனம் வாசிங்க. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகளில், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரியோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து. இது ஒவ்வொரு தனி மனுஷனுடைய நடக்கையை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார். பேசும்போது அவன் ஆத்துமாவுக்கு அவன் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு தேவன் பேசுகிறார். இண்டிவிஜுவல் பேசிஸில் தான் உங்களை என்னையும் ரட்சிக்கிறார், நியாயம் தீர்க்க போகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அது நடக்கும், அது கண்டிப்பாக நடக்கும். நம்மளை தனியாக தான் கர்த்தர் கணக்கு கேட்பார். 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு 3 பேரையும் இல்லை, 5 தாளந்து வாங்கினவனை தனியாக கூப்பிட்டாரு, 2 தாளந்து வாங்கினவனை தனியாக கூப்பிட்டாரு, 1 தாளந்து வாங்கினவனை தனியாக கூப்பிட்டாரு, அவனை பேச விட்டார். இண்டிவிஜுவலாக தான் தேவன். இன்னொரு வசனம் வாசிப்போம் பாருங்கள். ரோமர் 14:12 புதிய ஏற்பாட்டில். ரோமர் 14:12. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு என்ன ஒப்புவிப்பான்? கணக்கு ஒப்புவிப்பான். எல்லாரும் சொல்லுங்க. அவனவன் தன்னை குறித்து தேவனிடத்திலே கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் தங்கள் இருதயத்தில் தனிப்பட்ட விதத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஓகேவா? தனிப்பட்ட விதத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படணும். இதில் மொத்தமான இப்படி சொல்கிறேன், அப்பா ரட்சிக்கப்பட்டுட்டாரு அதனால் பிள்ளைகளை அப்படியே உள்ளே விட்டுருவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்க ரட்சிக்கப்படணும். ஒவ்வொருத்தரும் பிள்ளைங்களும் வளர்ந்து ரட்சிப்புக்குள்ளே வரணும், மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். எல்லாரும் தன்னை குறித்து கடவுள்கிட்ட என்ன செய்யணும்? கணக்கு கொடுத்தே ஆகணும். அதனால் கடவுளுக்கு பேர பிள்ளைங்கள்லாம் யாரும் இல்லை. வாயை திறந்து சொல்லுங்கள். கடவுளுக்கு பேர பிள்ளைங்கள்லாம் இல்லை. பேர பிள்ளை அதனால் கூட்டிகிட்டு போயிடுவோம். எல்லாருமே பிள்ளைங்க தான் அவருக்கு. நான் சொல்கிறது புரியுதா? எல்லாரும் பிள்ளைங்களாம் மாறணும். சொல்லுங்கள், எல்லாரும் பிள்ளைங்களாம் மாறணும். எப்படி மாறுறது? இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு இந்த விஷயத்தில் இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. தனி மனுஷன் கணக்கு கொடுக்க வேண்டும், அது நிச்சயமாக வேண்டும். ஆனால் இன்னொரு வசனம் வாசிப்போம் பாருங்கள். கலாத்தியர் 6:5. இதையே அடுத்து அப்படியே பக்கத்தில் இருக்குது, எடுங்க. இதையே சார்ந்து நான் பேசுகிறேன். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. சொல்லுங்க, கீழ்ப்படிந்து. கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அந்த 2 வசனமும் மனப்பூர்வமாக ஆண்டவற்றை கீழ்ப்படியணும், நம்ம அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளணும், உணரணும். இங்கே வாசிக்கலாம் 7வது வசனம். அடிமையானவனாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்திலே பலனை அடைவான் என்று அறிந்து. ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. சொல்லுங்கள், ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு இருக்குது. எல்லோரும் சொல்லுங்கள், பொறுப்பு இருக்குது. அதுக்காக
நான் யாரையும் நேசித்து நான் யாரையும் பழக மாட்டேன். அவங்க வேணா விரும்பி எதை வேணாலும் செய்யட்டும், எல்லாம் எனக்கு செய்யட்டும் அப்படின்ற மாதிரியான, மற்றவங்க எனக்கு சர்வ் பண்ணட்டும், ஆனால் நான் யாருக்கும் சர்வ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி மனநிலை இருக்கக்கூடாதபடிக்கு தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். ஒன் சைடு மட்டும் அப்படி இல்லை. தேவன் இதில் பழைய ஏற்பாட்டில் மோசஸ்னுடைய விதிமுறைகளின்படி இந்த வசனத்தின்படி பார்த்தா, எந்த வசனம்? பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறோம்ல. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவாலிட்டியே கிடையாது. எல்லாரும் தனித்தீவு மாதிரிலாம் அவங்க இல்லை. சாலமோனுடைய நாட்களாக இருக்கட்டும், மோசையின் நாட்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் ஒன்று கூடி விசுவாசித்து தேவ சமூகத்தில் வரணும். தேவன் அவங்க மொத்த விசுவாசத்தையும் பார்ப்பார். குரூப்பாக அவங்க தேவனை தேடணும் பிறந்ததிலிருந்தே. லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம் வாசிப்போம். லேவியராகமம் இது பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுத்துட்டாரு. வாசிப்போம். லேவியர் 19:18 நான் வாசிக்கிறேன். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். சொல்லுங்க, என்னில் நான் அன்பு கூறுகிறது போல பிறனிலும் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பிரிந்து போகிறத இந்த வசனம் என்கரேஜ் பண்ணுதா? சொல்லுங்க. உன் இஷ்டப்படி நீ பிரிஞ்சு போனால் போய்க்கோ. இல்லை, சக விசுவாசிய இப்படி சொல்கிறேன், சக இஸ்ரவேலனை நீ நேசிக்கணும். கர்த்தரை நேசிக்கிற மாதிரி நேசிக்கணும். மொத்தமாக சேர்ந்து துதிக்கணும். வீட்டிலலாம் உட்காந்துட்டு வீட்டில் ஒரு ஆல்டர் வச்சுக்கிட்டு, வீட்டில் ஒரு பலிபீடத்தை கட்டிக்கிட்டு, வீட்டில் ஒரு ஜெபபீடத்தை கட்டிக்கிட்டு அங்கே உட்காந்தெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஜெபிக்க முடியாது. தேவாலயத்துக்கு வரணும், எல்லாரும் வரணும், ஆலயத்தில் வந்து ஒன்றாக கூடணும். தவறு செஞ்சால் கூட ஒன்றா சேர்ந்து பாவம் பண்ணதை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து மனம் திரும்பணும். வேதத்தில் அப்படி மனம் திரும்பின காரியங்கள் நிறையா பார்க்குறோம். நெகேமியாவின் நாட்களில், எஸ்ரா நாட்களில் கூட்டம் கூட்டமாக வந்து ஆஸ் அ நேஷன் ஒன்றாக தான் வருவாங்க. ஒன்றாக வந்து, ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் தவறு பண்ணிட்டோம், எங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் வார்த்தையை கற்றுக் கொடுக்கல, எங்கள் பிள்ளைங்க தாறுமாறாக போயிட்டாங்க, நீதியாக நாங்கள் வாழலை, நியாயமாக நாங்கள் வாழலை, திக்கற்றவர்களை ஏமாற்றிட்டோம், விதவைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யலை, நீங்கள் கடைப்பிடிக்க சொல்கிற மாதிரி விவசாயத்தை கூட நாங்கள் பண்ணலை, ஓய்வு நாளை கடைப்பிடிக்கலை, எங்கள் பிள்ளைகளுக்கு உங்களை குறித்து சொல்லித்தரலை, எல்லாம் விக்கிரக கார்ப்பரேட்டாக ஒன்றா சேர்ந்து 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 தான் தேவ சமூகத்திலே வந்து அவர்கள் மனம் திரும்புவார்கள், கர்த்தரை ஆராதிப்பார்கள், துதிப்பார்கள். அவங்களுடைய நேச்சரே என்னன்னா, அருமையானவர்களே, மொத்தமாக சேர்ந்து தான். யாருக்குமே தனியாக போய்கிட்டு கிடையவே கிடையாது. எல்லாரும் ஒன்று சேரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கணும். நேசிக்கலைன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ளே வரவே முடியாது. அவன் இஷ்டத்துக்கு ப்ரைவேட்டாக நான் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிறேன்றதெல்லாம் கிடையாது. தன்னை தனிமைப்படுத்திக்க முடியாது. பாவத்தை மொத்தமாக வந்து மன்னிப்பு கேட்கணும். அவங்க ஒரு பிலீவிங் கம்யூனிட்டி. அவங்க எல்லாருமே ஒன்றாய் இணைந்து கர்த்தரை நம்பினவர்கள், விசுவாசிகள். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தரை நம்பினவர்கள் விசுவாசிகள். இப்போவும் கூட இன்டர்நெட் இருக்குது, யூடியூப் இருக்குது, லைவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டிலலாம் உட்காந்து ஆராதிப்பதை வேதம் எந்த இடத்திலும் ப்ரொமோட் பண்ணவே இல்லை.
ஒன்று கூடணும், தேவனுடைய சமூகத்தில் ஒன்று கூடணும். புதிய ஏற்பாட்டில் தேவன் அதை சொல்கிறாரு. நீங்கள் வேதத்தில் அருமையானவர்களே வாசிக்கும்போது எபேசியருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா எப்படி நாம் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்படணும், சகோதரரோடு உறவு வச்சுக்கொள்ளணும். ஃபஸ்ட்டு ஒரு மொத்தம் 6 அதிகாரம் இருக்குது பாருங்கள். அதில் 3 அதிகாரம் டாக்ட்ரினல் பேஸில் இருக்கும். எபேசியருக்கு எழுதின நிருபத்தை எடுங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் முதல்ல 3 அதிகாரம், மொத்தம் 6 அதிகாரம் இருக்குது. முதல் 3 அதிகாரம் தேவன் எப்படி நம்மளை ரட்சித்தார், நம்ம எப்படி கிடந்தோம், நம்ம எப்படி இப்போ அவருடைய கிரியைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத, கிறிஸ்துவினால் உண்டான புண்ணியங்களை தேவன் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். இந்த 3 அதிகாரத்தை படிங்க, திரும்ப 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 படிங்க. இது தியரி. கேசரி எப்படி கிண்டுறது, எப்படி டிரைவிங் பண்ணுறது, புரிகிற மாதிரி சொல்கிறேன். எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துறது, சக விசுவாச பிள்ளைகளோடு எப்படி ஐக்கியம் வைக்கிறது, உறவு வைக்கிறது, ஃபெல்லோஷிப் வைக்கிறது, இதை குறித்ததான தியரி. 3வது அதிகாரம் முடிஞ்ச உடனே 4வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து எப்படி அருமையாக அங்கே அந்த டாக்ட்ரினெல்லாம் எப்படி வாழணுன்ற லைஃப்பை குறித்து அங்கே போதிக்க ஆரம்பிக்கிறார். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிறதற்கு, ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிறதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அதாவது நீங்கள் யூனிட்டியை மெயின்டைன் பண்ணுங்க, ஒரே மனமாக இருங்க. ஒரு குடும்பம்னா ஒரு மனமாக இருக்கணும், ஒரு திருச்சபைனா ஒரே மனமாக இருக்கணும். யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். எதெல்லாம் நீ கற்றுக்கொண்டையோ அதை நீ முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும், செயல்முறைக்கு கொண்டு வரணும். ஒரே மனமாக இருக்கணும் பாருங்க. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு இங்கே. எத்தனை பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கையை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சா இந்த 4, 5, 6 வாசிங்க. ஒரு திருச்சபைக்கு தேவன் எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த திருச்சபையில் 10,000 ஜனங்களுக்கு மேலே இருந்தாங்களாம். பவுல் ஊழியம் செஞ்சுட்டு அப்படியே தீமோத்தேயுவை விட்டுக்கிட்டு அப்புறம் தேவன் அந்த சபையை எடுத்து கட்டுறாரு. ஒரு மனம் அங்கே பெருகுது. அவங்களுக்கு எழுதின நிருபங்கள் தான் அதே நிருபம் நமக்கும் தான். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே தேவன், ஒரே பிதா. எல்லோரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறார். லோக்கல் சர்ச் இப்போ ஒவ்வொரு திருச்சபையும் இதில் வாழ்ந்து இருக்கணும். ஏன் இதை எடுக்கிறேன் அப்படின்னா, தேவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் இந்த காட்லி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது, தேவ உறவுகள் நமக்கு கடவுள் கொடுத்த உறவு இது. அவங்க நம்மளோட கூட பிறக்கலை, ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இயேசுவின் ரத்தத்துக்கு மரியாதை கொடுத்துருக்குறாங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க. அவங்க ஆவியினாலே பிறந்தவர்கள். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய குடும்பத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ சரீர பிரகாரமான பிறப்பு இல்லை, இது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிறந்த ஒரு பிறப்பு. அவங்க தான் உங்களுக்கு ஆவிக்குரிய உண்மையான சகோதரர்கள். இப்போ அவங்களோட பழகும்போது எப்படி பழகணும், எப்படி நீங்கள் இருக்கணும், அதைத்தான் அங்கே போட்டிருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்னா சும்மா வராது.
தனித்துவத்தை வேதம் போதிக்கல. பிரிந்து போக முடியாது. ட்ரெயினில் ஏறுங்க, தூங்கிட்டு போனாலும் சரி, நின்றுட்டு போனாலும் சரி, உக்காந்துட்டு போனாலும் சரி, ட்ரெயினுக்குள்ளே இருந்துட்டா அந்த ட்ரெயின் கொண்டு போய் இருக்கிற எங்கே போகணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் என்ன செஞ்சிடும்? விட்டுரும். அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய காட்லி ரிலேஷன்ஷிப்பு, தேவன் உங்களுக்கு கொடுத்த உறவுகளை நீங்கள் கையாளுற விதம் ரொம்ப முக்கியம். அதுக்கு என்னெல்லாம் தேவை, ஏதுக்கள் அப்படின்றத இந்த எபேசியருக்கு எழுதுகிற நிருபத்தில் கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறார். இதையே ரோமர் 12, 9, 10, 13, 16, இது ஜென்யூன் அஃபெக்ஷனேட் லவ் ஃபார் ஒன் அனதர், ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான, ஒரு திறந்த புஸ்தகமான ஒரு அன்பு. இது சும்மா அன்பு இல்லை, சும்மா ஏதோ பார்க்குற நேரத்தில் அது இல்லை. இது உண்மையான ஒரு அன்பு. இங்கே தான் அருமையானவர்களே தேவன் நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு வர சொல்கிறாரு. உண்மையான ஒரு அன்புக்குள்ள, உண்மையான ஒரு நேசத்துக்குள்ளார, ஜென்யூன் லவ் ஃபார் ஒன் அனதர். எப்படி சொல்கிறது? இப்படி சொல்கிறேன், ஹானர் பண்ணுறது, ஒருத்தர் தேவைகளை மீட் பண்ணுறது, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்கறது, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, ஏற்றுக்கொள்ளுதல், அவங்க உங்களை தேவனுடைய வழியில் நடத்துறதுக்கு பிரயாசப்படுறதுக்கு அவங்க மாதிரியாக இருக்குது, நீங்கள் அவங்களுக்கு மாதிரியாக இருந்து ஒரு ஃபோர்ஜிங் ரிலேஷன்ஷிப்னா அன்பு. இந்த அன்பு எப்படினாலும் விட்டுறதில்ல. தவறு செய்யும்போது, ஏதோ ஒன்றை செய்யும்போது அப்படியே வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல்ல இருக்கணும். ஒரு சிலர் பாருங்க, வெளிப்படையாக கடிந்து கொண்டுட்டு நல்லா சிநேகிப்பாங்க. ஒரு சிலர் சிநேகிக்க மாதிரி நடிச்சிட்டு கூடயே இருந்துட்டு ஒரு உண்மையான நட்பிலே இருக்க மாட்டாங்க. வேதம் அதெல்லாம் போதிக்குது. இப்போ தேவன் என்ன சொல்ல வராரு? ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணும். எல்லாரும் சொல்லுங்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்த உறவுகளாகிய உங்கள் சகோதரர்களை, உங்கள் சகோதரிகளை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு மதிப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க, அவங்களுடைய தேவைகளை சந்திங்க, அவங்கள மனசார ஏற்றுக்கொள்ளுங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு உபசரிப்பை செய்யுங்க. சொல்லுங்கள், நல்ல உபசரிப்பை செய்யுங்க, ஒரு தாழ்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்க, அவங்களுக்கு சேவை செய்யுங்க. இது எல்லாம் நட்புக்குள்ளே இருக்குமா இருக்காதா? உண்மையான நட்புக்குள்ளே இருக்குமா இருக்காதா? சொல்லுங்கள். உண்மையான நட்புக்குள்ளே அது என்ன செய்யும்? இருக்கும். அப்போ தேவன் இண்டிவிஜுவாலிட்டியை பற்றி சொல்லலை. இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, கார்ப்பரேட்டா, ஒரே மனமா, ஒரே இருதயமா, ஒருவருக்கொருவர் நட்பா, உறவா, தனியாக இல்லாமல் ஒரே விசுவாசம் உள்ளவர்களா, உன்னை நேசிக்கிறது போல, நீ கர்த்தரை நேசிக்கிறது போல நீ பிறனையும் நேசின்னு சொன்ன அதே கட்டளை தான் பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. பிரிந்து போய் தனியனாய் இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. நியூ டெஸ்டமெண்ட்லையும் சரி, ஓல்டு டெஸ்டமெண்ட்லையும் சரி. எல்லோரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். இல்லை, தன்னைத்தானே திருப்தி அடைந்துக்கிட்டு செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு நம்ம விருப்பம் போல் இருந்துக்கலாமா? இல்லை, அப்படி செய்ய முடியாது. ரோமர் 12:16 வாசிப்போம். ரோமர் 12:16, ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இதெல்லாம் பாருங்கள், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் அவங்கள விட பெரியவன், இவங்கள விட பெரியவன், யாரும் எனக்கு ஈக்குவலாக இல்லை, அப்படி இல்லை.
அப்படி இருந்தால் யாருமே நண்பர்களாக இருக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூலோகத்தில் தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்தார். அப்போ தாழ்மை மிகுந்த முக்கியமாக இருக்கிறது. தேவன் கிறிஸ்துவின் அன்பை செலுத்தணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் நீங்களும் நானும் ரெகுலராக கூடி வந்து தேவ உறவுகளோடு பழகும்போது தேவன் நமக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நாம் செய்ய வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். எபிரேயர் 10வது அதிகாரம், எபிரேயர் 10வது அதிகாரம் 19 25 நான் வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு, எல்லாரும் சொல்லுங்கள், நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அல்லாமலும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, எல்லாரும் சொல்லுங்க, ஒருவரை ஒருவர் கவனித்து. எதுக்கு? நாம் அன்பிலும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி. ஆமேன். அப்போ ஒரு சின்சியர் லவ், மற்ற கர்த்தருடைய பிள்ளைகளோட ஒரு உண்மையான ஒரு அன்பு நமக்கு இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மளை கார்ப்பரேட்டாக பார்க்கிறார், மொத்த விசுவாசத்தையும் பார்க்கிறார். தேவன் அந்த கவரிங்குள்ளே கொண்டு வந்துடுறாரு, அந்த சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு. அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருந்தாலே ஆசீர்வாதம் தன்னால் வந்துட்டே இருக்கும். அந்த ஒன் மைண்டுக்குள்ளே, அந்த ஒரே இருதயம், அந்த ஒரே மனது, அந்த ஒரே வாய், அந்த ஒரே ஞானஸ்தானம், ஒரே நம்பிக்கை, பிரிந்து தனியாக கிடக்காம தேவனுடைய சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறது போல ஒரு பாக்கியம் எதுவுமே இல்லை. ஆமேன். எல்லோரும் ஒரு ஆமேன் சொல்லுவோம். அப்போ நீங்களும் நானும் தனித்து இயங்க அழைக்கப்படவில்லை. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான சத்தியங்களை இந்த பூலோகத்தில் நாம் செயல்முறையில் கொண்டு வரணும். காட்லி ரிலேஷன்ஷிப்பு தேவன் சொல்லுகிறார். ஐசோலேட்டாக இருந்து தனியாக பிரிந்து போய் நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்றதுக்கு பேச்சுக்கே இடம் இல்லை. எல்லோரும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். சரி, ஆண்டவர் அது மட்டும் இல்லை, இன்னொரு எச்சரிக்கை கொடுக்குறார். இன்னொரு எண்டு, இது ஒரு எண்டு, தனியாக இருக்கிறது. இன்னொரு எண்டு என்னன்னா வாசிப்போம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம். நேர் வட துருவம் தென் துருவம் மாதிரி இப்போ இன்னொரு காரியத்தையும் அதை குறித்து தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 24வது வசனம். நீதிமொழிகள் 18 வாசிப்போம். 18:24 நான் வாசிக்கிறேன். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். இது ஆங்கிலத்தில் a man of many companions may come to ruin, but there is a friend who sticks closer than a brother. அதாவது தமிழில் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது. நிறைய மொழிபெயர்ப்பவர்களை என்ன சொல்லுதுன்னா, நிறைய நண்பர்கள் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறவன் கூட அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது. அதைத்தான் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. a man of many companions may come to ruin. அவங்கள ஒரு சில மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கிறேன், அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். நீதிமொழிகள்
18 24. ஓகே, நான் எடுத்துக்கிறேன். இது வெவ்வேறு டிரான்ஸ்லேஷன்லேருந்து வாசிக்கணும், அதனால் செல்ஃபோன்லேருந்து தான் நான் எடுக்கிறேன், வாசிக்கிறேன். 24. பேசி சிரிக்க ஒரு மொழிபெயர்ப்பு. நல்லவர்களாக சில நண்பர்கள் இருப்பார்கள், ஆனால் ஒரு நல்ல நண்பன் சொந்த சகோதரனை விட சிறந்தவன். இன்னொரு தடவை வாசிக்கிறேன். பேசி சிரிக்க நல்லவர்களாக சில நண்பர்கள் இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேசி சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. ஆபத்து நேரத்தில் அவங்களால எந்த நன்மையும் இருக்காது. ஆபத்து வரும்போதும் சோதனை வரும்போது தான் அவன் ஓடுவான். இன்னொரு வசனம், கேடு வருவிக்கும் நண்பர்களும் உண்டு, உடன் பிறந்தாரை விட மேலாக உள்ளன்பு காட்டும் தோழரும் உண்டு. வஞ்சக உதடுகள் உள்ள மூடரை பார்க்கிலும் குற்றமற்றவராய் நடக்கிற ஏழையே சிறந்தவர். வேதம் என்ன சொல்லுது? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால பெருமையாக பீத்திக்கலாம், சொல்லலாம், எனக்கு அம்புட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இம்புட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதனால இவங்க பார்த்தீங்கன்னா யாரு கூடயும் ஒரு உண்மையாகவே பழகி இருக்க மாட்டாங்க, யாரும் இவங்கள்ட்டையும் உண்மையாக இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் கூட உண்மையுள்ள அன்பு அவங்களுக்கு இருக்காது. ஆனால் பெருமையாக எங்கே பார்த்தாலும் கூட்டம் கூட்டி அவங்க பேசிக்கொண்டே இருப்பாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்களாம்? அந்த கம்பேனியன், ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, there is a companion who does nothing but chatter. அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, கூட இருக்கிறவங்கெல்லாம் அரட்டை அடிப்பாங்க, அர்த்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு கூட இருப்பாங்க. அவங்களால ஒரு லாபமும் இந்த நபருக்கு இருக்காது. அதனால் தனியாக இருக்கிறதும் ஆபத்து. அதுக்காக கூட எக்ஸஸாக நிறையா நண்பர்களை வச்சுக்கிட்டு அந்த நண்பர்களால் துன்பமும் துயரமும் தான் வரும். இன்னொரு மொழிபெயர்ப்பு நான் சொல்கிறேன், there are friends who pretend to be friends. நடிக்கிறதுக்கு தான் அவங்க கூட இருப்பாங்க. தட் மீன்ஸ் நண்பர்கள் போல பிரிட்டண்ட் பண்ணுவாங்க, நடிப்பாங்க. அது ஆபத்து பாருங்க. நண்பர்கள் போல நடிக்கிறது எப்படி? அது நல்லதா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அது பெரிய ஆபத்து. இப்படி ஒரு மொழிபெயர்ப்பு RSVல அப்படி வருது. அப்புறம் a person who has unreliable companions is about to be broken. நண்பர் போல இருந்துட்டு சார்ந்து இருக்காத ஒரு கூட்டம், அதாவது உண்மையாக பழகாத கூட்டம், உண்மையாக நேசிக்காமல் உண்மையாக பழகாமல் அந்த நேரத்துக்கு ஒன்று கூடுவாங்க, அந்த நேரத்துக்கு ஏதோ ஒன்று சேட் பண்ணுவாங்க, ஏதோ காசை செலவழிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்நேகம் கூட எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு பீத்திக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ளாரையும் ஒரு நாள் ரிலேஷன்ஷிப் புரோக்கன் ஆகும், உடையும். ஒரு மொழிபெயர்ப்பு, ஃப்ரெண்ட்ஸ் கேன் டெஸ்ட்ராய் ஒன் another. அதிக நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு பெருமை பாராட்டலாம், ஆனால் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அழிச்சுக்கிறதுக்கு அது ஏதுவாக கூட முடியும். டெஸ்ட்ராய் ஈச் அதர். எ மேன் வித் மெனி ஃப்ரெண்ட்ஸ் மே பி ஹார்ம்டு. நிறையா நண்பர்கள் வச்சிருக்கிறவனுக்கு அவனுக்கு சும்மா ஃபேக் நண்பர்களை பற்றி தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எக்ஸஸாக டூ மச்சாக ஃபேக் நண்பர்கள், நடிக்கிற நண்பர்கள் அப்படி இருந்தால் அது நிச்சயமாக அவங்களுக்கு தீங்கு ஒரு நாள் வரத்தான் செய்யும். A man of many friends comes off a loser. ஒரு நாள் அவனுக்கு நஷ்டம் வந்து தான் தெரியும், நஷ்டம் வந்துடும். சும்மா பேருக்கு அவங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்களுக்கு, அதுக்கு தான் அவங்க நண்பர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, டூ மச் எக்ஸஸ் நண்பர்கள் இருந்தாலும் வேதம் என்ன சொல்லுதுன்னா ஆபத்துன்னு சொல்லுது. இந்த இடத்துல சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
சிநேகம் பாராட்டாமையே சிநேகிதர்களாக இருப்பாங்க. சிநேகிதர் போல நடிப்பாங்க, சூழ்நிலை வரும்போது ஓடுவாங்க, கைவிட்டுருவாங்க. அந்த நேரத்துக்கு மட்டும் அந்த காசை செலவழிக்கவோ ஒன்றவோ பண்ணவோ. நமக்கு தெரியும் கெட்டகுமாரன் கதையில், அவன் காசு நிறையா வச்சுருந்தான், கூட இருந்து நல்லா செலவழித்தாங்க. அவனுக்கு நஷ்டம் வந்த உடனே அவன் கூட ஒரு ஆள் நிற்கலை, எல்லாம் பறந்துட்டாங்க. அது காசுக்காக சேருகிற கூட்டம், சுய இச்சையை நிறைவேற்றுகிறதற்காக சேருகிற கூட்டம். கண்டிப்பாக ஒரு நாள் அப்படிப்பட்டவங்க தோற்று போவாங்க. அப்போ எ மேன் ஆஃப் மெனி ஃப்ரெண்ட்ஸ் மே பிரேக் themselves. அவங்களுக்கு அவங்களே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பட் there is a loving friend who sticks closer than a brother. ஆனாலும் யாரோ ஒரு நண்பன் இருக்கிறான், அவன் சகோதரனை விட நேசிக்கிற ஒரு நண்பன், சகோதரனுடைய அன்பை விட நேசிக்கிற ஒரு அன்பு உள்ளவன் ஒருத்தன் இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு அன்பு உள்ளவங்க உங்களுக்கு யார் இருக்கா? அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஒன்று நீங்கள் அப்படி இருங்க, அப்படி இருக்கிறவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்படி தான் வேதம் சொல்லுகிறது, சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்போனும் உண்டு. இனி நான் உங்களை சகோதரன்னு சொல்ல விரும்பலை. இயேசு சொன்னார், நீங்கள்லாம் இனி எனக்கு நண்பர்கள், நான் ஸ்நேகம் பண்ண போகிறேன் உங்களோட கூட, உங்களுக்காக என் ஜீவனையே கொடுக்க போகிறேன் என்று சொன்னார். அப்போ தேவன் அருமையானவர்களே, டூ மச்சாக ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு யார் உண்மையாக இருக்கிறாங்கன்ற அறிவு கூட இல்லாமல் வாழ்கிறதும் தப்பு தான். எ மேன் ஆஃப் மெனி ஃப்ரெண்ட்ஸ் who values popularity above all. அதாவது அது ஒரு பாப்புலாரிட்டி, அதை எப்படி சொல்ல வர்றது, அது 10 பேர் பார்க்குறதுக்கு, பார்த்தியா அவனை மாதிரி உண்டாயா, அவனுக்கு அம்புட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காயா, பாப்புலாரிட்டிக்கு தான் அது ஃப்ரெண்ட்ஸு, வேறு எதுக்கும் கிடையாது. ஆனால் உள்ள எம்டி, உள்ள இருதயம் வெறுமையாக இருக்குது. இவன் அவனை உண்மையாக நேசிக்க மாட்டான், அவனும் இவனை உண்மையாக நேசிக்க மாட்டான். சும்மா என்னடா மச்சான், என்னடா மாப்பிள்ள இப்படின்னு பேசிக்கிறது. ஆனால் அங்கிட்டு போய் இவனுக்கு ஓலை வச்சு பேசுகிறது, இங்கிட்டு போய் இவனுக்கு ஓலை வச்சு பேசுகிறது, ஆளுக்கு மாறி மாறி பேசி எல்லாருக்கும் பிரியமாக நடக்கிற மாதிரி நடந்து, அங்கே போய் அவனை போட்டு கொடுக்கறது, இங்கே வந்து இவனை போட்டு கொடுக்கறது, இங்கே போய் இப்படி நடிக்கிறது. இது ஒரு எம்டி ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. இப்படி இருக்கும்போது அவங்க புரோக்கன் ஆகிடுவாங்க. பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் உண்மையுள்ள தேவ மனுஷனாக இருந்தால், ஒரு காட்லி மேனோட ஒரு உண்மையான தேவ பிள்ளையாக இருந்தால், அந்த தேவ பிள்ளைக்கு ஒரு உண்மையான அன்பு செலுத்துகிற, ஒரு உறவு கொண்டாடுகிற ஒரு நபர் தேவை, கண்டிப்பாக தேவை. ஒரு உறவு காட்லி மேனோட கூட இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுவும் ஃபேக்கு தான். இங்கே நம்ம பேசுகிறது எல்லாமே பிப்ளிக்கல் ஓரியன்ட் தேவ பிள்ளைகளோடு வைக்கிற நட்பை குறித்து தான் நான் பேசுகிறேன். இயேசுவை விசுவாசிக்காதவங்க, பைபிளை நம்பாதவங்களை பற்றி நான் பேசலை. அதிகமாக பைபிளை நம்பாதவங்களையும் பைபிளை விசுவாசிக்காதவங்களையும் ஒரு தேவ மனுஷன் ரொம்ப க்ளோஸாக வச்சுக்க முடியாது, ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை வைத்து கொள்ள முடியாது. அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா, ஆண்டவருக்கு முக்கியம் தராத ஒரு மனுஷனோட கூட நீங்கள் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், உங்கள் நட்பை ரொம்ப அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா, உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, உங்களை கீழே இழுப்பாங்க. தேவன் அவங்களுடைய அப்ரூவலுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. அவங்கள பிரியப்படுத்தணும்னு நினைப்பீங்க. அவங்க காட்லி மேனே இல்லை, தேவ மனுஷனே இல்லை, இயேசுவுக்கே அவங்க இடம் கொடுக்கல, தேவனுக்கே அவங்க இடம் கொடுக்கல, பைபிளில் அவங்களுடைய பிரதானமான கோட் புக்கு இல்லை, அந்த பைபிளில் வச்சு அவங்க வாழ்கிற வாழ்க்கை இல்லை. அவங்களோட நீங்கள் க்ளோஸாக நீங்கள் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை அருமையானவர்களே மட்டுப்படுத்திடுவாங்க. தரமான வாழ்க்கையாக இருக்காது, டைல்யூட் பண்ணிடுவாங்க. நான் சொல்கிறேன், அது ஒரு பாடுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சஃபர் வரும். வாசிப்போம் நீதிமொழிகள் 22. இந்த சிநேகிதர் உள்ளவன் இப்படிப்பட்ட சிநேகிதனோட கூட இருக்க முடியாதுன்றதுக்காக அந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 24 நான் வாசிக்கிறேன். கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே, அப்படி செய்தால் 22, 24 25 வரைக்கும் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். அவனே கோபக்காரனாக இருக்கான், கர்த்தரை மதிக்காதவனாக இருக்கான், கர்த்தருடைய வழியில் அவன் நடக்கலை. அவனோட கூட நீ தோழனாக இருந்து நண்பனாக இருந்தீன்னா, அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். என்ன சொல்ல வராரு? கர்த்தருடைய பிள்ளைகளாக இல்லாத ஒரு நபரோடு கூட கோபக்காரனோடையும் அவனோடையும் இவனோடையும் நீங்கள் தோழமை பாராட்டினீங்கன்னா, நீங்கள் அவன் என்ன வழியை கடைப்பிடிக்கிறானோ அதை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்களுக்கு நீங்களே கண்ணியாக நீங்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு மாறிடுவீங்க. ஆண்டவர் எப்படி கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். ஏங்க, அவன் வழியை கற்றுக்கிறதுக்காக நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக மாறணும், ஞானஸ்தானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றோம். சொல்கிறது எல்லாருக்கும் புரியுதா? ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? ஆமேன். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுவோம். அப்போ அவங்க வழியை நம்ம கற்றுக்கொள்ளுவோம். ஆனால் ஒரு நாள் சஃபரிங்ஸ் வரும். ஃபெய்த்லெஸ் ஃப்ரெண்டோடு நம்ம கூட இருக்க முடியாது. 25:19 ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். அது யாருங்க துரோகி? யார் துரோகினா, ஆண்டவர் இல்லாத ஒரு மனுஷன், ஒரு ஃபெய்த்லெஸ் ஃப்ரெண்டு, அவன் தான் துரோகி. துரோகின்றதுக்கு இங்கிலீஷில் இப்படி நான் சொல்கிறேன். துரோகின்னா யார் சொல்லுங்கள்? ஒரு உண்மை இல்லாத ஒரு நண்பன், அவனுக்கு பேர் தான் துரோகி. ஹலோ, நீங்கள்லாம் துரோகி கூட வாழ்ந்துருக்கீங்களா? துரோகி கூட நட்பாக இருந்திருக்கீங்களா? அவங்க உங்களை தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்களா? துரோகம் பண்ணியிருக்கிறாங்களா? ஃபெய்த்லெஸ் ஃப்ரெண்டாக உங்களுக்கு உண்மை இல்லாதவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட ஃபெய்த்லெஸ் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால், நீங்கள் அவங்கள நம்புனீங்கன்னா உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். இந்த மொழியே புரண்டுருச்சுன்னா எப்படி நடக்க முடியும்? ஃபெய்த்லெஸ் ஃப்ரெண்டோட நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. உண்மையற்ற நண்பர்களோடு கூட நம்ம நட்பு வைக்க முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது. கேரக்டர் ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். ஆகவே தேவன் இன்னும் கூட 1வது அதிகாரம் 10வது வசனம், நீதிமொழிகள் 1:10 நான் முடிக்க போகிறேன். அடுத்த வாரத்தில் நம்ம நல்ல நண்பர்களுடைய குவாலிட்டிஸு அது எப்படி இருக்கிறது அதை குறித்து நம்ம அப்படியே தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசட்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நம்ம யாரையும் அருமையானவர்களை ஏமாற்றவும் முடியாது, நாமளும் ஏமாந்து போகக்கூடாதுன்னு கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமேன். அதுக்காக அநேக வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 10வது வசனம், என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. இந்த பாவிகள் என்கிற வார்த்தை உங்களை உண்மையாக நேசிக்காதவங்க, உங்களுக்கு விரோதமாக செயல்படுறவங்க, நடிச்சுக்கிட்டு நண்பராக இருக்கிறவங்க, ஒரு ட்ரூத்ஃபுல் ஃப்ரெண்டாக இல்லாதவங்க, பேருக்கு கூட இருக்கிறவங்க. அப்படி அவங்க நயம் காட்டினாலும் நீ என்ன செய்யாதே? சம்மதியாதே. சொல்லுங்கள், சம்மதியாதே. 18வது வசனம் வாசிப்போம். இவர்களோ தங்கள் இரத்தத்துக்கே பதிவு இருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கேங்கோட நீ பழகக்கூடாது. அவங்க கொலை செய்கிறவன், அவன் தவறாக நடக்கிறவன்.
நான் சொல்கிறேன், தவறான போட்டில் நீங்கள் ஏறிட்டீங்கன்னா அந்த போட்டு கொண்டு போய் தவறான இடத்துல விட்டுரும். நம்ம பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுப்போம், இது சண்டே ஸ்கூலில் சொல்லித்தரோம்ல, உன் நண்பனை சொல்லு நீ யாருன்னு சொல்கிறேன்னு. அதான் பின்னாடி நம்ம அப்படியே தியானிக்க போகிறோம். தனிமையும் இல்லை, டூ மச் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. ரெண்டாவது, ஆண்டவர் எப்படி நம்மளை வச்சுக்கணும்னு சொல்கிறாரு. இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு புரிஞ்சிட்டு நட்பை சூஸ் பண்ணணும். மல்லர் எழுந்து நிற்போம். அதனால் நண்பர்களோடு இருக்கக்கூடிய ஐக்கியம் நல்லா இருக்கிறதற்கு இன்னும் என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், இதை குறித்து வருகிற வாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். அதை குறித்து கடவுள் சொல்லுகிற ஞானம் என்ன, அதை குறித்து என்னென்ன உறவுகள்லாம் இருக்குது, எப்படிப்பட்ட உறவுகள்லாம் இருக்குது. இந்த தேவ உறவுகளில் கொடுக்குற உறவு, வாங்குகிற உறவு, கொடுத்து வாங்குகிற உறவு, இப்படி நிறையா பிரிக்கிறாங்க. வருகிற வாரத்தில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே தேவ உறவுகளில் இருக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு கற்றுத்தாருங்கப்பா. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. நான் தனியே நல்ல ஆண்டவரே, நான் தனியே நல்ல. வேதம் தனிமையாக இருக்கிறதை அது ப்ரொமோட் பண்ணவில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து அப்பாவை ஸ்தோத்தரிப்போமா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஓ என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் அனுதினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, உம்மினும் கரங்களை நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நட்பாய் இருந்து சிநேகம் பாராட்டுகிற தேவ பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கையை கட்டவும், எங்களுடைய குணாதிசயங்களில் மெருகேற்றவும், தேவனுக்கு ஏற்ற குணாதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் வணையவும் அவர்கள் உதவியாக இருக்கிற விதத்தில் உண்மையுள்ள நண்பர்களோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட, நாங்களும் உண்மையுள்ளவர்களாய் பழக, இந்த விசுவாசத்தை செயல்படுத்த தேவரீர் நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. யாரோட பழகணும், யாரோட பழகக்கூடாது, நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், இந்த காரியங்களை எல்லாம் தொடர்ந்து நீதிமொழிகள்லேருந்து எங்களுக்கு கற்றுத்தாருங்கப்பா. ஸ்கில் இன் காட்லி ரிலேஷன்ஷிப், தேவ உறவுகளோடு நாங்கள் ஐக்கியம் பாராட்ட தேவையான ஞானத்தை, திறமையை எங்களுக்கு தாருங்க தாவே. அந்த
அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும், அந்த நடக்கை எங்களுக்கு தாரும். ஓ, ஃபேக் ஃப்ரெண்ட்ஸோட கூட பழகிறத நிறுத்த, காட்லி ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, இயேசு இல்லாத நண்பர்களோடு பழகுவது எங்களுக்கு அது கண்ணியை வருவிக்கும் என்று சொன்னீரே. மிகுந்த ஞானத்தோடு கூட அவங்களோட கூட காம்ப்ரமைஸ் ஆகி வாழுகிற வாழ்க்கைக்கு நேராக போகாமல் பிரிந்து, சபையை விட்டு பிரிந்து போகிறவங்களோடு கூட அதிகமான தொடர்பு வைக்காதபடிக்கு, சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட, உண்மை உத்தமமான பிள்ளைகளோடு கூட நட்பு வச்சு வாழ நீர் கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆமென். மனம் திரும்பவும் தங்களை தாழ்த்தவும் ஒரு மனிதன் செய்யும் பொழுது நிச்சயமாகவே உறவுகள் பலப்படும், ஐக்கியம் பெருகும். நாங்கள் இந்த நட்புக்குள்ளாக தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. நடக்க சொல்லி தாரும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களுக்கு நடக்க சொல்லி தாரும். ஓ, கற்று தாரும் ஆண்டவரே. நேரில் பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஸ்கில்லை வளர்த்து கொள்கிற திறமை எங்களுக்கு தாருங்க கர்த்தாவே. வெளுத்ததெல்லாம் பால்னு நினைச்சிட்டு குடிக்கிற இடத்துல நாங்கள் இல்லாதபடிக்கு தெளிந்த புத்தியோடு கூட எங்களை நேசிக்கிறவங்க யாருன்னு உணர்ந்து கொண்டு அவங்களோடு உறவுகளையும் ஐக்கியத்தையும் பெருக்கி கொள்ளவும், நாங்கள் மாறிக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஐக்கியங்கள் பலப்படட்டும், சபையின் ஒரு மனம் பலப்படட்டும், ஒரே இருதயம் பலப்படட்டும், ஒரு தங்களிலும் ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணுகிற உணர்வுக்குள்ளாக வரட்டும். ஃபேக் ரிலேஷன்ஷிப்புக்கு இயேசுவின் நாமத்தினால முற்றுப்புள்ளி வைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய